அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, அம்பாசமுத்திரம் ரயில்வே ஸ்டேஷனோட ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கை தான் பார்க்க இருக்கிறோம். திருநெல்வேலி சந்திப்பு தென்காசி சந்திப்புக்கு இடையே அமைஞ்சிருக்கிற இந்த ஊர் மிக முக்கியமான ஊர். இங்கே ரயில்வே ஸ்டேஷன் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீமில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே மொத்தம் பார்த்திங்கன்னா 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதில் 2 பேசஞ்சர் இருக்கும். அந்த லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய சர்வீஸ் அப்புறம் கூட்ஸுக்காக பயன்படுத்துகிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷனுடைய நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டில் ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த எலிவேஷன் ஒர்க்கு, அந்த போர்ட்டிகோ மாதிரி இருக்கிற அமைப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பணிகள் முடிவு பெற்றுச்சு. இப்போ மெயின் என்ட்ரன்ஸ் வழியே உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியா இதெல்லாமே பணிகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபாரத்தில் அந்த ட்ரெயின் ஏறுறதுக்காக நிற்போம் பார்த்திங்களா, அந்த எட்ஜ் பகுதியை டைல்ஸ் போட்டிருக்குறாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஃப்ளோர் ஒர்க்கிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் அந்த சன் ரூப் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டில் பார்த்திங்கன்னா இந்த பாதை வழியாக போக முடியாத மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ட்ரெயின் வர நேரம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஆட்டோஸ் அவைலபிளாக இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா மினி பஸ்ஸும் அவைலபிளாக இருக்கும். அது தொடர்ந்து ஒரு 200 மீட்டர் கூட இருக்காது, மெயின் ரோடே வந்துடும். ஸோ அங்கேருந்து நீங்கள் அம்பை பஸ் ஸ்டாண்டுக்கு போய்க்கலாம், விகே புதூர், பாபநாசத்துக்கு போய்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கிங் ஏரியாவை பார்க்கலாம். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா முன்பக்கமாக போய் அந்த ஆர்ச் வழியாக தான் வருவோம். ஸோ இப்போ கொஞ்சம் அந்த பக்கமாக போக முடியல, இந்த பக்கம் இருந்து பார்க்கலாம். வெளியில் டாய்லெட் யூஸில் இருக்குது, ஓப்பனில் இருக்குது. பார்க்கிங் ஏரியா ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. ஏன்னா அந்த என்ட்ரன்ஸோடைய வேலைகள் இன்னும் நடைபெற்று தான் வருது. இந்த பணிகள் முழுமையாக முடிவடைஞ்ச பிறகு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய பிரதான நுழைவாயிலாக இருக்கும், என்ட்ரன்ஸாக இருக்கும். முன்பக்கத்தில் தமிழ்லையும், இதோடைய ஆப்போசிட் சைடில் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் எழுதியிருக்கிறாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் தான். அதாவது இந்த வழித்தடத்தை ஓப்பன் பண்ணது பயணிகளுக்கு கொஞ்சம் சௌகரியமான ஒரு வசதி தான். ஏன்னா நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டில் பார்த்துருப்பீங்க, அங்கே இருக்கிற ஒரு ஓரத்தில் சின்ன பாதையில் மேடு பள்ளமாக இருக்கிற பாதையில் போகிற மாதிரி இருந்தது. இப்போ அது இல்லாமல் கொஞ்சம் விலாசமான பாதை கிடச்சிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா பணிகள் சீரான வேகத்தில் நடைபெற்று வருது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா ஒர்க்குகள் இருக்குது. படிப்படியாக அந்த ஒர்க்குகளை நடைபெற்று தான் வருது. லிஃப்ட் இன்னும் பயன்பாட்டுக்கு வரலை. அம்பாசமுத்திரம் மட்டும் இல்லை, அது இல்லாமல் இந்த வழித்தடத்தில் இருக்கிற பல ரயில் நிலையங்களும் சின்ன சின்ன பயணிகளுடைய வசதிக்காக பணிகள் நடைபெற்று வருது. ஸோ அந்த காட்சிகள் எல்லாமே அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.